நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி யோகிடா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. ஸ்ரீ மோனிகா சினி ஃபிலிம்ஸ் சார்பில் செந்தில்குமார் தயாரிப்பில் கௌதம் கிருஷ்ணா எழுதி இயக்கியிருக்கக்கூடிய படம் யோகிடா. இந்த படத்தில் சாய் தன்ஷிகா அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் எடுத்துள்ளார். வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி திரையரங்கில் படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டு பேசினர். படத்தை எழுதி இயக்கிய கௌதம் கிருஷ்ணா அவர்கள் பேசும்போது, பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படம் டெக்னீஷியன்களால் சாத்தியமாக இருக்கிறது. இந்த மேடையில் கதாநாயகி சாய் தன்ஷிகா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஹீரோவை வைத்து தான் இந்த படத்தை எடுக்க திட்டமிட்டேன். ஆனால் 4 ஹீரோ சேர்ந்து செய்தால் எப்படி ஆக்ஷன் வருமோ அதை சாய் தன்ஷிகா இந்த படத்தை செய்துள்ளார். சாய் தன்ஷிகா அவர்கள் இந்த படத்திற்காக உயிரே கொடுத்தார்கள். ஆக்ஷன் காட்சிக்கு உயிரை பணயம் வைத்து நடித்து கொடுத்தார்கள். தயாரிப்பாளர் செந்தில் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி என்றார். இசையமைப்பாளர் அஸ்விமித்ரா அவர்கள் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் 2 பாடல்களுக்கு ஒர்க் பண்ணி உள்ளோம். என்னுடைய குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஸ்டண்ட் மாஸ்டர் கணேஷ் அவர்கள் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயசாந்தி போன்றவர்களுடன் வேலை செய்திருக்கிறேன். அவர்களைப் போல நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு சாய் தன்ஷிகா கிடைத்துள்ளார். தன்னுடைய முழு உழைப்பையும் இந்த படத்தில் போட்டுள்ளார். சண்டை காட்சிகளுக்கு உடல் உழைப்பு அதிகம் வேண்டும். அதை அனைத்தையும் பொறுத்து கொண்டு இந்த படத்தில் நடித்துள்ளார். கதாநாயகர்களுக்கு இணையாக இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். சாய் தன்ஷிகா உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் என்றார். ஒளிப்பதியார் பூபதி அவர்கள் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முழுக்க முழுக்க சாய் தன்ஷிகா அவர்களின் உழைப்பு தான் தெரியும். நான் நிறைய ஆக்ஷன் படங்கள் ஒர்க் பண்ணியுள்ளேன். விஜயசாந்தி அவர்களுக்கு இணையாக சாய் தன்ஷிகா அவர்கள் ஆக்ஷன் காட்சியில் நடித்துள்ளார். இந்த படத்தில் நிறைய சண்டை காட்சி உள்ளது. உங்கள் அனைவர் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். நன்றி என்றார். டாக்டர் கவிதா மோகன் அவர்கள் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் வெளியே வருவதற்கு கூட கூச்சப்படுவார்கள். ஆனால் இந்த அனைத்தும் மாறிவிட்டது. இதுக்கு முக்கிய காரணம் சினிமா தான். விஜயசாந்தி போன்ற பெண்களை பார்த்து பலர் இன்ஸ்பயர் ஆகியுள்ளனர். ஒரு படத்தை எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது ஒரு மறுபிறப்பு மாதிரி தான் என்றார். நடிகை சாய் தன்ஷிகா அவர்கள் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் எனது படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இல்லை என்றால் இது சாத்தியமாக இருக்காது. நாம் பேசுவதை குறைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதை படத்தில் காட்ட வேண்டும். கபாலி படத்தில் ரஜினி சாரின் மகளாக நடித்தேன். அதில் என்னுடைய பெயர் யோகி. அப்படி தான் இந்த யோகிடா ஆரம்பித்தது. இந்த படத்திற்காக டைட்டிலை யோசிக்கும்போது கபாலி படத்தில் உள்ளது போல் ஹேர் ஸ்டைல் ஆக்ஷன் இந்த படத்தில் இருந்தது. அதனால்தான் இந்த டைட்டில் வைத்தோம். கபாலி படத்திற்காக உண்மையாலுமே முடியை வெட்டினேன். ஆனால் இந்த படத்தில் விக்கி வைத்துள்ளேன். கபாலி படத்தின் போது நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய பெண்கள் அந்த படத்துக்கு பிறகு தங்களது முடியை வெட்டி கொண்டனர். ஒரு படம் எந்த அளவிற்கு அனைவரையும் இம்பேக்ட் செய்கிறது என்பதை அன்று புரிந்து கொண்டே பெண்கள் தங்களது முடியை முக்கியமானதாக நினைப்பார்கள். அதை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. இது நிறைய படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவிற்கு பிறகு ஓடிடி தளங்களில் வருகை அதிகரித்துள்ளது. திரையரங்களில் படம் குறைவாகவும் ஓடிடி தளங்களில் அதிகமாகவும் வெளியாகி வருகிறது. ஒரு படத்தை ரிலீஸ் செய்வதற்கு பெரிய சிக்கல்கள் இருந்து வருகின்றன. இது போன்ற ஒரு தருணத்தில் எங்களது படத்தை வெளிக்கொண்டு வரும் சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு திரைப்படத்து செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.